ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மர் கோயில் மலையடிவாரத்தில் உள்ள 38 அடி உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தக்கான் குளத்தில் நீராடி ஹனுமனுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியின் கலாச்சார அடையாளமான மிஷன் வீதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை களை கட்டியுள்ளது. புனித ஜென்மராக்கினி அன்னை தேவாலய பகுதியில் வண்ணமயமான நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள் மற்றும் கலைநயமிக்க கூடல்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. சமீபத்திய மழையினால் சற்று தாமதமான விற்பனை தற்போது மக்கள் கூட்டத்தால் சுடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சென்னையில் காலை வேளைகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் சென்னை விமான நிலையம், கிண்டி, கத்திப்பாரா, மெரினா கடற்கரை, ஓஎம்ஆர் மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், வண்டலூர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி மூடியிருப்பதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் நிலை ஏற்பட்டது. பனிமூட்டம் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை தாமதமாக இயக்கப்பட்டன. கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் அவ்வப்போது விமான சேவைகள் பாதிக்கப்படுகின்றன. ஓடுதளம் சரியாக தெரியாத காரணத்தால் விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது. அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு புனித நீராடினர். அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பக்தர்கள் வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயில் வளாகத்தில் உள்ள 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று காலை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 2.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. இந்த கடும் குளிரால் உதகை மாநகரமே உறைந்து போயுள்ள நிலையில் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. வாகன ஓட்டிகளும் தொழிலாளர்களும் சாலை ஓரங்களில் தீ மூட்டி குளிர்காய்ந்த பிறகே தங்கள் பணிகளை தொடங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய 9 காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டினர். அப்போது வனப்பகுதி எல்லையில் நின்றிருந்த யானைகளை அங்கிருந்த சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் கிண்டல் செய்தபடி வீடியோ எடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ஒற்றை யானை பிடறியபடி இளைஞர்களை நோக்கி பாய்ந்து துரத்தியது. இதனால் அவர்கள் தலை தெறிக்க ஓடினர். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த யானை கூட்டத்துடன் இணைந்து வனப்பகுதிக்குள் சென்றது. வனவிலங்குகளை சீண்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஊருக்குள் நுழைந்த யானை வீட்டின் கதவை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் அருகிலிருந்த தேயிலை தோட்டங்களுக்குள் நுழைந்து உலாவிய யானை அங்கிருந்து தானாகவே வெளியேறியது. சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் மீண்டும் கைது செய்தனர். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சமவேலை, சம ஊதியம், பதவி உயர்வு என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்த காவல்துறையினர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட நிலையில் அவர்கள் அங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா செவிலியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். செவிலியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாவைக்கு செய்து தரும் எனவும் உறுதியளித்தார்.
மாவட்ட கோழிப்பண்ணைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பிரபல தனியார் நிறுவனம் உற்பத்தி செய்யும் முட்டைகளில் நைட்ரோக்யூரான் என்னும் புற்றுநோயை உருவாக்கும் வேதி மூலக்கூறுகள் இருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து நாடு முழுவதும் கோழிப்பண்ணைகளில் ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோழிப்பண்ணைகளிலும் ஆய்வு நடத்தப்பட்டு தீவனங்கள், முட்டைகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. சக்தி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் அதிகாரப்பூர்வ குழுக்களை முன்கூட்டியே அமைக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் சுப்பையன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் முன்கூட்டியே அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்க கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. விலங்குவதை தடுப்பு சட்ட விதிகளுக்கு இணங்க போட்டிகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும், காளைகள் மற்றும் கால்நடைகளுக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாத வகையில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான விண்ணப்பங்கள் அனைத்தையும் இணைய வழியில் பெற வேண்டும் என்றும், விண்ணப்பிக்கும் போதே காப்பீட்டு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் தொடர்புடையவர்களுக்கு அறிவுறுத்துவது அவசியம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போட்டி களத்தில் இருந்து காளைகள் வெளியேறும் இடத்தில் கால்நடை மருத்துவ குழுக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும், வடமாடு, மஞ்சு விரட்டு, எருது விடும் போட்டிகளுக்கும் இதே வழிமுறைகள் பொருந்தும் என்றும் அரசு செயலர் அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி மலை ரயில் பாதையில் குன்னூர் மற்றும் உதகமண்டலம் இடையே குளிர்கால விடுமுறை கால சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், குன்னூர் உதகமண்டலம் இடையே டிசம்பர் 25, 26, 27, 28, 29, 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளிலும், ஜனவரி 1, 2, 3, 4, 16, 17, 18, 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குன்னூர் உதகமண்டலம் இடையிலான 061777 என்ற எண் கொண்ட சிறப்பு ரயில் குன்னூரில் காலை 8:20 மணிக்கு கிளம்பி உதகமண்டலத்திற்கு காலை 9:40 மணிக்கு வந்தடையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உதகமண்டலம் குன்னூர் இடையிலான 061880 என்ற எண் கொண்ட ரயில் உதகையில் மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு குன்னூருக்கு மாலை 5:55 மணிக்கு வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணாக்கருக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வரும் ஜனவரி 5ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மாணாக்கருக்கு லேப்டாப் வழங்கி திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்காக 2000 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் லேப்டாப்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்துள்ளது. பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் மாணாக்கருக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஜவுளி கடையின் அலங்கார மேல் சுவரில் ஒரு பகுதி உடைந்து விழுந்ததில் கிறிஸ்துமஸுக்கு புத்தாடை எடுக்க வந்த மூதாட்டி உயிரிழந்தார். டாட்கோ காலனியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கிறிஸ்துமஸுக்கு புத்தாடை எடுக்க மனைவி ஜெனிஃபர், உறவினர் மரியம்மாள் ஆகியோரோடு ராஜபாளையம் காந்தி சிலை அருகே உள்ள ஜவுளி கடைக்கு சென்றுள்ளார். புத்தாடை எடுத்துவிட்டு வெளியே வந்தபோது கடை படிக்கட்டின் மேல் பகுதியில் அலங்காரத்திற்காக அமைத்திருந்த சுவரின் மையப்பகுதி உடைந்து மரியம்மாள் மற்றும் ஜெனிஃபர் மீது விழுந்தது. இதில் மூதாட்டி மரியம்மாள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஜெனிஃபர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தேனியிலிருந்து கேரளாவிற்கு வேனில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை கடத்த முயன்ற ஓட்டுநர் கைதானார். குமுளி சோதனைச் சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட கேரள காவல்துறையினர் தமிழகத்திலிருந்து காய்கறிகள் ஏற்றி வந்த வேனை சோதனையிட்டனர். அப்போது காய்கறி பெட்டிகளுக்கு அடியில் 31 சாக்கு மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேன் ஓட்டுநர் இடுக்கியைச் சேர்ந்த வினேஷ் தேவ் என்பவரை கைது செய்தனர். இடுக்கியில் சில்லறையாக விற்க தேனியில் மொத்த வியாபாரியிடம் புகையிலை பொருட்களை வாங்கியதாக வேன் ஓட்டுநர் தெரிவித்ததை தொடர்ந்து தேனி மொத்த வியாபாரி குறித்து கேரள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.